இந்த யூடியூபருக்கு இந்த கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ வந்ததுனால எவ்வளவு பேருக்கு இதனால அவேர்னஸ் ஆயிருக்குன்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. நானே நினைச்சு பார்க்கலங்க. ரியலி நம்ம ஹிட் தமிழா ப்ரோக்கும் அவரோட சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து ஹேட்ஸ் அப் பண்ணிக்கிறேன். அட இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க, எதனால நாங்க ஆப்பிளுக்கு அகைன்ஸ்டாலாம் நாங்க பேசல, இருக்க ஃபால்ட்டை வந்து நாங்க சொல்றோம். அதை இப்ப யாராவது ஒரு ஆள் ஃபேஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ப்ரோ நீங்க ஃபேஸ் பண்ணதை நான் எடுத்து போடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஒரு அவேர்னஸ்க்காக. நீங்க கண்டிப்பா போடலாம் ப்ரோ, ஒன்னும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து போயிட்டு ஆப்பிள்ல வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுல யார் மேல ஃபால்ட்ன்றதை வந்து நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. 4 மணி வரையும் வந்து சாப்பிடல, எனக்கெல்லாம் சரியான மயக்கமே வந்து வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து தான் வந்து சாப்பிட்டேன். ஃபுல் டே எனக்கு போச்சு. மண்டேவே அப்படியே ஃபுல் டே வந்து போச்சு, மன உளைச்சல். ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஹிட் தமிழா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கேமிங் வீடியோ பார்க்க போறது கிடையாது. ஒரு 1.5 லட்சம் ரூபாய். ஓகே, ஸோ என்னோட காசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குப்பையில வந்து போட்டுட்டேன். ஓகேவா, இருங்க அந்த குப்பையை வந்து காட்டுறேன். ஓகே, இதுதான் அந்த குப்பை. ஓகேவா, ஆப்பிள் ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ். ஓகேவா, அப்படின்னா பிரைவசி ரீசனுக்காக மட்டும்தான் ஐபோன் வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ வேற எந்த யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்படி பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். ஐஃபோனுக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ உங்களுக்கு தெரியுதா, பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் இத்து போயிடுச்சான், அதாவது வந்து துரு பிடிச்சிருச்சா, சாரி இத்து போயிடுச்சுன்ற பாருங்க, துரு பிடிச்சிருச்சா. இன்னொரு ஸ்க்ரூ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் துரு பிடிச்சிருக்கான். அந்த லைட்டாக துரு பிடிச்சதை பார்த்தீங்க அப்படின்னா கழட்டி பார்க்கலாம், மேபி வந்துடும் அப்படின்றாங்க. நீங்கள் போய் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூவை கழட்டிட்டாங்க போல. இன்னொரு ஸ்க்ரூவை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில அப்படியே நான் வீடியோ வந்து அட்டாச்மெண்ட் பண்றேன், நீங்க வந்து பாத்தீங்க. இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்க அப்படின்னா கலட்ட முடியலையா, இந்த ஸ்க்ரூவை வந்து கலட்ட முடியல, எங்களால முடியல. அதுக்கான டூல்ஸ் எங்க கிட்ட இல்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட் எங்க கிட்ட வந்து கிடையாது. அது இந்த ஸ்க்ரூவை கலட்ட முடியல, ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. ட்ரை பண்றாங்களாமா, ஒரு ஸ்க்ரூவை கூட கழட்ட முடியாதான். ஏன்டா ஆப்பிள் ஒரு ஸ்க்ரூவை கூட கழட்ட முடியாது, ஒரு சர்வீஸ் கூட ப்ரொவைட் பண்ண முடியாது, இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏங்க அது வந்து ஓகேங்க, துருவே பிடிச்சிருக்கட்டும், துரு பிடிச்சிருக்கட்டும், நான் எங்க போய் பார்க்கறது? சர்வீஸ் சென்டர்ல தானே பார்க்கணும். அதுக்காக தானே நான் பிரீமியம் ப்ராடக்ட் வாங்குறேன், அதுக்காக தானே உங்களுக்கும் காசு கொடுக்குறாங்க. பண்ண முடியாதுன்னா எங்க போய் நான் பண்றது? எனக்கு தெரியலங்க, ரொம்ப மட்டமா இருக்குங்க, ரொம்ப மட்டம். இதுவே சொல்றாங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரத்துல ஸ்கிரீனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னா எனக்கு சர்வீஸ் ரிப்போர்ட் வந்து அனுப்புறாங்க. இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால கலட்ட முடியலையா. ஓகேவா, எப்போ ஒரு ஸ்க்ரூவை கூட வந்து கலட்ட முடியல, நீங்களா நம்பர் 1 கம்பெனி. டயக்னோஸ் ரிப்போர்ட்ல எனக்கு வந்து கொடுக்கலங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க போயிட்டு சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து இவங்களுக்கு மெயில் போடுறாங்க. மெயில் போட்டு நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ, நான் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு, இப்படி 5 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன், உங்களுக்கு நானே கால் பண்றேன், நீங்க அது வரையும் எனக்கு கால் பண்ணாதீங்க. 5 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நானே இந்த போனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா நாங்க காசுல பண்ணி தருவோமா, எங்க மேல மிஸ்டேக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் கழிச்சு சொல்றோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. Saturday. So 5 days I am wait. Alright, then I'll call you back. எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடியுதுங்க. புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் வருமா, எங்க சைட்ல இருந்து மிஸ்டேக்னா நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருமா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, செவ்வாய்க்கிழமை நாளைக்கு சாயங்காலம் எனக்கு கால் வருமா. அந்த கால்ல தாங்க தெரியும் ஓகேவா என்ன சொல்ல போறாங்கன்னு. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கினேனே, இதோட சர்வீஸ் எவ்வளவு அழகா சூப்பரா கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை வந்து சாயங்காலம் கால் பண்றேன்னு சொன்னாங்களே, என்ன பேசுனாங்கன்னு நீங்களே கேட்டுவாங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஹலோ யா கேக்குது bro. I'm also very disappointing to tell you, but it is my duty to tell you. That's the reason I'm calling and informing you. Okay bro. So I'm thinking I have escalated 2 times. From the 2 times also I have got the confirmation paid service. I'm also not Okay. Anyways. Okay, thank you bro. So the conclusion is I go to paid service, correct? What? Yes, that's what Apple has informed. It will be cause a paid only. Okay, thank you tough bro. கேட்டிங்களா, 1.5 லட்சம் ரூபா போட்டு நான் வாங்கினதுக்கு எனக்கு கிடைச்ச சர்வீஸை வந்து பார்த்தீங்கல்ல, ஒரு ஆப்பிள் சர்வீஸ் சென்டரு இந்த ஸ்க்ரூவை கூட கழட்ட முடியாதுன்றாங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு 40,000 ரூபா கொடுக்கணுமா, பே பண்ணி தான் நான் சர்வீஸ் பண்ணணுமா, எந்த விதத்துல நியாயம்? உங்களை 3 நாளா இந்த இஷ்யூனால தூங்கல, திருச்சியில இருந்து பஸ்ஸை பிடிச்சி 2 நாள் தூங்காம கொல்லாம ஸோ இந்த இஷ்யூவை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்காக நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேங்க. ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்லாம் தயவு செய்து பார்த்தீங்க கோயம்புத்தூர்ல. ஸோ மொபைல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை. ஓகேவா, இவங்க சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்கன்னு இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கங்க. உங்களுக்கு நான் வந்து காட்ட சொல்றேன், வேணா அந்த லென்ஸ்ல இருந்து
வந்து காட்ட சொல்றேன் எப்படி இந்த ஸ்க்ரூவை கழட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்க்ரூவை கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை இப்படியாங்க கழட்டுவீங்க? ஸோ இப்போ கலட்டி பார்த்திடலாமா? என்ன நீங்க பெரிய கலட்டி கம்பெனில எப்படி இவங்க கழட்டுறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, கத்துக்கங்க. முடிஞ்சா வந்து கத்துக்கங்க. எக்யூப்மெண்ட் வேணா வாங்கி வைங்க. நம்பர் 1 கம்பெனி சூப்பரா வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்கல்ல, இதையும் கொஞ்சம் பாருங்க, கத்துக்கங்க. ப்ரோ வாங்க ப்ரோ உள்ள வாங்க. எங்க இருக்க உங்க ஷாப்பு? எப்படி இதை சரி பண்ண முடியுமா? எனக்கு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எப்படின்னா கோயம்புத்தூரில் ஷாப் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கடைக்காரங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டதுனால சின்ன சேனல் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம ப்ரோ வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரூ கழட்டும் போதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். கவரை அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த இதை ஃபுல்லாக வந்து எடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த ரஸ்ட்டை எடுத்துட்டு அப்புறம் ஸ்க்ரூ வந்து கரெக்டாக வச்சு கழட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ரஸ்ட்டை க்ளீன் பண்ணல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரஸ்ட்டு இருந்த இடத்துல வந்து அவங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திருப்பினதுனால அந்த மேலே இருக்க ஸ்க்ரூ கலட்டுறதுக்கான அந்த அச்சே கிடையாது. ஃபுல் அச்சே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து கிரைண்ட் பண்ணனால எந்த டேமேஜ் இல்லாமல் கிளியராக நம்ம எடுத்துட்டோம் டிஸ்பிளே. ஓகே, கட் பண்ணிடலாம். என்ன ப்ரோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சா? முடிஞ்சு ப்ரோ, கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, நம்ம உள்ள என்ன லைன் பிரேக் ஆயிருந்ததோ அந்த லைனை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து அடிச்சாச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த இஷ்யூலாம் வராது இல்லை ப்ரோ? மோஸ்ட்லி வராது ப்ரோ, கரெக்டாக அடிச்சிட்டோன்னா வராது. ஓகே, இதில் இருக்க 2 லைனில் நம்ம இப்போ ஒரு லைன் நம்ம மேக்ஸ் உங்கள் முன்னாடி லைவாக நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கோம். மோஸ்ட்லி டேட்டாஸ் எல்லாம் இருக்குல்ல? உங்கள் டேட்டாஸ் பக்கா. நீங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்டு எல்லாம் என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ப்ரோ. கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளவு பேர் வந்து எந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது முதற்கொண்டு சொல்லியிருந்தேன். சேனல் நேம் சொல்லுங்க. என்னோடது வந்து மொபைல் எக்ஸ்பர்ட்னு இருக்கும். ஓகே, அதுல போனீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் இருக்கும். அதுல என்னென்ன மாடல். நானும் உங்க வீடியோ பார்த்தனால தான் நான் கைஸ் உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வீடியோ என்னோட இஷ்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த இஷ்யூவை 6 மாதத்துக்கு முன்னாடியே என்னமோ ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி, ஓகேவா, ஜோசியம் பார்க்குற மாதிரி போனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூவில் வந்து டஸ்ட் இருக்குன்னு வாங்க, துரு பிடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை இவர் சேனலில் தயவு செய்து விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் ஒன்றுச்சோ அது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுதான் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாமே எனக்கு பயங்கரம் பக்கா. நான் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது கிடச்சிருச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே ஜாலியாக ஊருக்கு போவேன் அடுத்து க்ரீன் ஸ்க்ரீன் வராத வரைக்கும். நீங்கள் பயப்படவே வராது. சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு, எது வேணாலும் ஆண்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுல இருந்து ஐஃபோன் வரை நம்ம எல்லாமே கிளியரா பார்ப்போம். எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச் சர்வீஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதாவது ஆப்பிளோட வாட்ச் நம்ம எல்லாமே பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வந்து ஃபுல்லாகவே பேட்டரி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம இந்த எட்ஜ் கிளாஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரிஸ்கே இல்லாமல் கிளியராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ செம்மையாக பெஸ்ட்டாக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சொன்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் தருவார். கண்டிப்பாக தருவார். டிஸ்கவுண்ட் இருக்குது, கண்டிப்பாக தருவார். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜென்யூனா ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய சேனல்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு போறவங்களுக்கு பார்ப்பாங்க. பட் நான் இப்போ காசு கொடுத்துட்டு தான் போறேன். மறுபடியும் சொல்றேன், பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் என்னென்ன நான் அனுபவிக்கிறேனோ அதை எடுத்து ஒரு வீடியோவா, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோன்னு கூட சொல்ல முடியாது, இது கண்டென்ட் கூட கிடையாது. என்னோட வேலை வேற, இது வேற. ஸோ அதனால நான் ஜெனியூனா அப்படியே வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ எனக்கு சரியாயிருச்சு, அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா, வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க. நான் இவர்கிட்ட தான் பண்ணேன், முடிஞ்சு. கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ரிவ்யூ எடுத்து வச்சிருக்கோம், அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 1,20,000 நாங்கள் வாங்கும்போது. இப்போ வந்து அவங்க சொல்ற சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து அதில் வந்து 1/3 ஆஃப் த வேல்யூ வந்து அந்த டிஸ்பிளேக்கு கேட்குறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு டைம் இழுத்தடிக்கிறாங்க அவங்க. என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம கஸ்டமர் கேர் போனோம்னா அவங்க நம்ம சொல்றது என்னன்னா ஆப்பிள் கேர் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா, அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு சர்வீஸ் நோட் இதெல்லாம் எடுத்துட்டு போறோம். நீங்க எவ்வளவுதான் நம்ம வந்து அவங்கள்ட்ட வேலிடான பாயிண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ரஸ்டான இஷ்யூக்கு எந்த சொல்யூஷனுமே அவங்க கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் போய் அவங்க நம்ம சஜஸ்ட் பண்றது பெய்ட் சர்வீஸ் தான் போக சொல்றாங்க. இது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு ஃபோனை வாங்கிட்டு இதை திருப்பி நம்ம இது வந்து இன்னொரு நியூ ஃபோன் வாங்குறதுக்கான ஒரு சார்ஜ் மாதிரி எங்களுக்கு ஆயிடுது. ஸோ
இதுக்கு என்ன ரிசல்ட். ஹலோ கைஸ், ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நாங்க வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஆர்த்தரி சர்வீஸ் சென்டர்ல ஃப்ரீயாவே கிளைம் பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு டாட்டுக்காக இது வந்து கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆர்த்தரி சர்வீஸ் சென்டர் எடுத்து போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்கும். இதுக்கு என்ன ப்ரோ சொன்னாங்க? இருக்கு நான் வந்து ஆர்த்தரி சர்வீஸுக்கு கொண்டு போனதுக்கு இந்த டாட் இருக்கிறதுனால பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அண்ணன் யூடியூப்ல வீடியோ பார்த்தேன், அதனால வந்திருக்கேன், நல்லா பண்ணி சொல்லுவாங்க. கமெண்ட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டாட்டுக்கு வந்து எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணி தரது கிடையாது. பாத்துங்க அந்த டாட் நான் வீடியோல கிளியரா காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எப்போ ப்ரோ அப்டேட் பண்ணீங்க? இது மதியம் தான் அப்டேட் பண்ணது. ஓகே, அப்டேட் கொடுக்கறதுக்கு 2-3 hours ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பெட்டரா தான் இருந்தது. இந்த கீழே மேல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும், 7 o'clock ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 8 o'clock இருந்து டோட்டலா 1 hour திரும்ப வரவே இல்லை. ஒயிட் ஸ்கிரீன் ஃபிக்ஸ் இஷ்யூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஃபர் பண்ணி தான் பெஸ்டா பண்ணி தரீங்கன்னு சொன்னாங்க. சார் அதான் இப்போ பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். கிரீன் ஸ்கிரீன் இஷ்யூ ரெக்கவர் பண்ணிருக்கோம்னு ஐஸ்ல போய் கேட்டுக்கலாம். ஐபிளான்ல போய் கேட்டுருக்காங்க. ஐபிளான்ல போய் கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சாங்க அப்படின்னா, அந்த ஒரு சின்ன பெண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கு வந்து அவங்க ரெக்கவர் பண்ணி கொடுக்கல. அப்புறம் வெளியே லோக்கல் ஷாப்ல கொடுத்துட்டாங்க, அவங்க ஸ்ட்ரிப் டேமேஜ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வீடியோவா போடுவோம், நீங்க பாருங்க. பிளஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிப் டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபிளக்ஸ்பாண்ட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துரு. வெளியே கொண்டு போய் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஐபிளான்ல கொடுத்தப்போ அந்த பெண்ட் இஷ்யூ நீங்க போய் கேட்டதுக்கு அதை வாரண்டி கிளைம் பண்ணி தரோம். வாரண்டி கிளைம் பண்ணல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஷாப்ல அவங்க லோக்கல்ல கொடுத்தப்போ ஷிப்லாம் டேமேஜ் பண்ணி அது இது பண்ண முடியாது சொல்லி ரொம்ப டிலே பண்ணிருக்காங்க. இந்த கடையில் ஒரு 14-15 days. ஓகே. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷாப் பண்ணேன். ஓகே தான் ஓகே செக் பண்ணிட்டேன். சரி, ஓகே பிரதர், தேங்க்யூ. 2 hours later. இந்தாங்க ப்ரோ. தேங்க்ஸ், ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இன்னைக்கே முடிச்சு கொடுத்துட்டானா ப்ரோ? கண்டிப்பா ஒரு டே ஃபுல்லா கேட்டீங்க, ஆனா பாத்தீங்கன்னா 2-3 hours முடிச்சு கொடுத்துட்டீங்க. 3 hours சொல்ல முடியாது, 2 hours முடிச்சு கொடுத்துட்டீங்க.